15 யோவான் 14:15. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யோவான் 14:15. நீங்கள் என் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். கண்களை மூடுவோம், செபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இருந்த தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளிலே கூட கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய சமூகத்தை வந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய், ஜீவனுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பன ஒருமை கூட எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்த, ஆண்டவரே எங்களை வெறுமையாக்க, உம்முடைய அன்பை ருசிக்க, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலே நாங்கள் பிரகாசிக்க தேவராகிய கர்த்தர் நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கும்படியினால் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். தகப்பன, இந்த ஸ்லாக்கியத்தை அநேகர் வாஞ்சித்தார்கள், மண்ணுக்குள் மறைந்து விட்டார்கள். ஆனால் அந்த கிருபை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, கொடான கொடி நன்றி ஆண்டவரே. ஒரு முறை கூட எங்களை கழுவ, எங்களை பரிசுத்தப்படுத்த, என் தகப்பனோடு கூட இணைக்கப்பட, ஒரே சரீரமாய் காணப்பட ஆண்டவர் நீர் செய்த பாக்கியத்துக்காய், ஸ்லாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உங்களுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பீராக. உம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே கழுவும் சுத்திகரியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால இந்த இடம் பரிசுத்தமாக்கப்படுவதாக. எல்லா அந்தகார சக்திகள், சத்துருக்களின் வல்லமைகள், சாத்தானுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டிந்து கொண்டு செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒன்றும் இந்த பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடி ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தை உங்களுக்கு இருதயத்தில் பதித்து வைக்க ஆண்டவரே, நீர் அவர்களோடு கூட உறவாட நீர் கிருபை செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் அறிந்திருக்கிறீர். தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக. கேட்கிறதுக்கும் மேலாக நீர் விரும்புகிற தேவன் ஆண்டவரே. அவ்விதமாக நீ அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தருள வேண்டுமாய் கேட்கிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. வாசிக்க கேட்ட வசனம், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நாம் எல்லோரும் இயேசுவை விசுவாசிக்கிறோம், இயேசுவை நம்புகிறோம், இயேசுவை நாடி தேடி வந்திருக்கிறோம். ஆனாலும் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், கர்த்தர் நம்மை அநேக காரியங்களின் வழியாக நம்மை வழிநடத்துகிறார். அநேக வழிநடத்தலுடைய அவர் நம்முடைய சித்தப்படி அல்ல, அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய சித்தத்தின்படி நம்மை வழிநடத்துகிறார். பிலிப்பியர் 2:8 சொல்லுகிறது, அவர் இயேசு மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராமி தம்மை தாமே தாழ்த்தினார். பிதாவாகிய தேவன் கர்த்தராக இயேசுவை தெரிந்து கொண்டார். தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி எத்தனை கோடி ஜனங்கள் அவரால் உருவாக்கப்பட்டார்களோ அத்தனை கோடி ஜனங்களும் அவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதே பிதாவின் சித்தம். இந்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாகவே இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டு இந்த பூமியிலே வந்து அவர் வார்த்தையை நிறைவேற்றினார். துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாரும் மத்தியிலும், ஆனால் பிதாவின் சித்தம் நிறைவேற்றுவது அவருடைய கடமையாய் காணப்பட்டது. மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து இஸ் எ காட், இஸ் எ காட் ஆஃப் காட், கிங் ஆஃப் கிங். அவரை போல இந்த பூமியில ஒருவரும் இல்லை. அவரை போல நம்மை நேசிக்க இந்த பூமியில ஒருவரும் இல்லை. அவ்வளவு அன்புள்ளவர். நம்ம எத்தனை முறை பாவம் செய்தோம், எத்தனை முறை நாம விலகி போனோம், அத்தனை முறையும் கிருபையை மன்னித்தாரே, அத்தனை முறையும் நம்மை சேர்த்து கொண்டாரே, அத்தனை முறையும் நமக்கு அன்பு செலுத்துகிறாரே. எவ்வளவு நல்ல ஆண்டவர். அவர் தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படியாகவே கர்த்தர் நம்மிடத்தில் அன்பா இருக்கிறார். நாமும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய சித்தத்தின்படி, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நான் செய்கிறேன் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை கனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை கனம் பண்ணுகிறார், அவர் நம்மை உயர்த்துகிறார், அவர் நம்மை எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை உயர்த்தி அவரோடு கூட இருக்கும்படி கிருபை செய்கிறார். இந்த விதமான கிருபை பெற்ற ஜனங்கள், சத்தமா சொல்லுங்களேன், பாக்கியமுள்ளவர்கள். நம்மெல்லாம் பாக்கியம் பெற்றிருக்கோம். அந்த பாக்கியத்துக்காய், நம்ம ஸ்லாக்கியத்துக்காய் நாம் நன்றி சொல்ல வேண்டும். யாக்கோபு 4:7 படிக்கும் போது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. கீழ்ப்படிதல் என்ற சொல்லுக்கு ஈப்ரூவில் சொல்லப்பட்டிருக்கிறது ஷமா. ஷமா இதனுடைய அர்த்தம் கவனிப்பது, கவனித்து கேட்பது, செவி சாய்ப்பது, கேட்டவைகளில் நடப்பது. ஷமா என்ற ஈப்ரூனுடைய
மொழிவாக்கம். அதே இதில் வந்து கிரீக்கில் சொல்லப்பட்டிருக்கிறது ஹிப்பகோய் என்று சொல்லுது. அதனுடைய அர்த்தம் செவி கொடுப்பது, அதன்படியே நடப்பது. அவர் என்ன சொன்னாங்களோ அதன்படி அப்படியே ஒன்றும் கூட்டாமல் குறைக்காமல் நடப்பது. ஸோ இதுதான் அந்த கிரீக்கினுடைய ஈவருடைய பதங்கள். இதுக்கேற்றபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். லூக்கா 11:28 படிக்கும் போது, எழுதவர்கள் வாசியுங்கள். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். அதிக பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்கள்? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை கை கொள்கிறவர்களே பாக்கியவான்கள். நம்ம கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறோம், அதன்படி நாம் கை கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நற்கிரியைகளை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக நற்கிரியை செய்தார். நாம் என்ன செய்யணும்? அந்த வார்த்தையை கேட்டு நாமளும் நற்கிரியை செய்யணும், கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும். இதுதான் ஒபீடியன்ஸ். அதுக்கு ஒரு காரியம், பழைய ஏற்பாட்டு காரியத்தில் நான் கர்த்தரிடத்தில் நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் கொடுத்த காரியம் சவுலுடைய காரியம். சவுலுடைய காரியத்தை குறித்து கர்த்தர் பேசும்படியாக சொன்னார். அதுக்கேற்ற பிரகாரமாக பாஸ்டர் சொன்னார், ஒபீடியன்ஸை பற்றி பேசுங்க அப்படின்னு. ஸோ நான் எதையுமே மாற்றலை. நான் எதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படியே நான் வந்துட்டேன். ஸோ கர்த்தர் எவ்வளோ நல்லவர், எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் நாம் எது நம்ம நினைக்கிறோமோ, நாம் எதை நம்ம உத்தமம் உண்மையுமா பரிசுத்தமாக நினைக்க அதை அப்படியே கர்த்தர் நிறைவேற்றுவார். முதலாவது நம்ம சவுலுடைய காரியங்களை பார்ப்போம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 21, 22 படிப்போம். 1 சாமுவேல் 8, 21, 22. சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, அவரவர் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போகலாம் என்றான். சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா வேண்டும், எங்களை நியாயந்தீர்க்க ராஜா வேண்டும் என்று சொன்னபோது கர்த்தர் விசனப்பட்டார், என்னை தள்ளினார், ஜனங்கள் என்னை தள்ளிவிட்டார்கள், அதனால் நீ ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்று சொல்லி சாமுவேலுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தார். கர்த்தர் சாமுவேல் இடத்துல சொன்ன காரியம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிக்கும்போது, பென்யமின் கோத்திரத்தால் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமுள்ள சாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு ஒரு சவுல் என்ற சௌந்தரியமான வாலிபன் இருந்தார். இந்த சவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். கீசின் குமாரனாகிய சவுலை கர்த்தர் முதலே இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தெரிந்து கொண்டார். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9-10 படிக்கும் போது, 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9-10. அவர்கள் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளத்தை எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசியின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதனால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். சவுல் ஒரு கழுதியை தேடி போனான். கழுதை தொடர்ந்து விட்டது என்று சொல்லி கழுதியை தேடி போனவன். ஆனால் கர்த்தரால் அவன் தெரிந்து கொண்டுபட்டு சாமுவேலின் மூலியமாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். இப்போ சாமுவேல் மூலியமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே சவுலுக்கு இருந்த எல்லா வாழ்க்கை மாறி அவனுக்கு என்ன, கர்த்தர் ஒரு புதிய ஒரு இருதயத்தை கொடுத்தார். அவள் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நடைபெற்றது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கியதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்கதரிசனம் சொன்னான். அப்போ எல்லாரும் சொன்னாங்க, சவுல் ஒருவேளை நீயும் தீர்க்கதரிசியில் ஒருவனா என்று கேட்டார்கள். ஸோ அந்த அளவுக்கு கர்த்தர் அவன் இருதயத்தை மாற்றி இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்படியாகவே கர்த்தர் அவனுக்கு ஒரு கிருபை கொடுத்தார். 1 சாமுவேல் 12:14-15 படிக்கும் போது, 1 சாமுவேல் 12:14-15, நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாக கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் நீங்கள் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாய கர்த்தரை
பின்பற்றுவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் கர்த்தருக்கு சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாக கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கு விரோதமாய் இருக்கும். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால், கர்த்தர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார், நீங்கள் எப்படி இருக்க வேண்டும். ஜனத்துக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஸோ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும், நீ கர்த்தரை சேவிக்கணும், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனால், கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் களங்கம் பண்ணினால், கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கு விரோதமாய் இருக்கும். இதுதான் கட்டளை. இதுதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தது. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இதுதான் சொல்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் ஒருவரும் அவருக்கு முதலாவது எப்படி இருக்கணுமாமா? பயந்து நடக்கணும், கர்த்தரை சேவிக்கணும், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். இதுதான் நம்மளை எதுக்கு கொண்டு வர்றது? எதுக்கு இந்த 3 காரியத்தை சொன்னார்? எதுக்காக இந்த 3 காரியத்தை சொன்னார்? இதில் தான் பரிசுத்தம் இருக்கு. பரிசுத்தம் நமக்கு எப்படி வரும்? நம்ம கர்த்தர் சொன்ன கட்டளையின்படி நடக்கும்போது, பயந்து நடக்கும்போது, அவர் என்ன கட்டளை கற்பனை சொன்னாரோ அதன்படி நடக்கும்போது, நாம கர்த்தருக்கு சொன்ன வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பன் சொல்லுகிற காரியம் கேட்டு கீழ்ப்படியும் போது, நம்ம அந்த பிள்ளையை எப்படி நம்ம பார்ப்போம்? தொட்டதுக்கெல்லாம் எடுத்து கொஞ்சுவோம் இல்லை? அது என்ன கேட்குதோ உடனே வாங்கி கொடுத்துருவோம். கேட்காதையும் சேர்த்து வாங்கி கொடுப்போம். என்னுடைய பிள்ளை, நான் பெற்ற பிள்ளை, 2 பேர்த்துக்கு சண்டை வந்துடும், ஹஸ்பண்ட், இது என்னுடைய குழந்தை, ஒன்று குழந்தை. ஏன் அப்படின்னா அந்த குழந்தை இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குது. ஸோ அதே போல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்குற காரியம் என்ன? நாம் போடுகிற காணிக்கையா, இல்லை நாம் அவருக்கு கொடுக்குற, அவருக்கு நம்ம மற்ற காரியங்களை செலுத்துகிற மதுவா? எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், உன் இருதயத்தை எனக்கு தான். ஏனென்றால் கர்த்தர் நம்மிடத்தில் வந்து வாசம் செய்யும்படியாகவே விரும்புகிறார். எதுக்காக நம்மிடத்தில் வந்து வாசம் செய்கிறார்? நாம் அவருக்கு சொந்தமான ஜனங்கள், அவர் நம்முடைய தேவன், நாம் அவருடைய பிள்ளைகள். ஸோ அவர் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும், மரண பரியந்தம் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அவருடைய கட்டளையின் கற்பனையின்படி நம்மை வழிநடத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்ட கட்டளை, நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை கேட்டு பயந்து அவரை சேவித்து அவருக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால், நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்களை தேவனாக கர்த்தரை பின்பற்றவர்களாக இருப்பீர்கள். கர்த்தரை என்ன நினைக்கிற எல்லா காரியங்களும் நான் செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு கர்த்தர் சவுல் இடத்துல எதிர்பார்க்கிற காரியம், சாமுவேல் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது, பெலிஸ்தியருடைய 5ஆம் அதிகாரத்தில் போட்டு பெலிஸ்தியருடைய சேனைகள் வந்தபோது சவுல் அந்த சேனைக்கு விரோதமாக அவன் எல்லாம் கூட்டம் கூடுகிறார்கள். பெலிஸ்தியர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படியாக வந்தபோது கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்படியாக சாமுவேலுக்காக 7 நாள் மட்டும் காத்திருங்கள் என்று சாமுவேல் சொன்னபோது, சாமுவேல் வர தாமதித்த போது சவுல் துணிந்து சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் செலுத்தினார். பலி செலுத்துவது ஆசாரியர்களுக்குள்ள வேலை. பலி செலுத்துவது யாருடைய கடமை? ஆசாரியர்களுடைய கடமை. ராஜாவினுடைய வேலை என்ன? ஜனங்களை வழிநடத்த வேண்டும். ஆனா சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசி, சாமுவேல் என்னும் ஆசாரியர் வர தாமதித்த போது துணிந்து போய் அவன் பலி செலுத்தினான். சாமுவேல் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுகிறார், சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்ன கட்டளை கொடுத்தார், அதை தான் நம்ம செய்யணும். அதை விட்டு போட்டு இவர் என்ன சொன்னாரு? அதுக்கும் மேலாக ஆசாரியர் செய்யக்கூடிய வேலையை அவர் துணிந்து செய்ததுனால அவர் சொல்றாரு 14ஆம் வசனத்துல, இப்போது உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. இப்போது உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். போதுங்க. அப்ப பாருங்க, ஒரு தப்பு
கர்த்தருக்கு விரோதமான காரியம் செய்தது. ஆனா பெரிய தப்பு என்ன? ஆசாரியனுக்கு விரோதமாக செஞ்ச காரியம். இதுக்கு தான் முதல்ல வந்து கர்த்தர் எச்சரித்தார், நீ என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து எனக்கு பயந்து எனக்கு கீழ்ப்படிந்து இருன்னு. ஆனால் சவுல் ஆசாரியர் செய்யக்கூடிய அந்த வேலையை துணிந்து போய் செய்தார். பாவங்கள், நிறைய பாவங்கள் இருக்கு. தெரியாமல் செய்கிற பாவங்கள், தெரிந்து செய்த பாவங்கள், தெரிந்தும் செய்கிற பாவங்கள், துணிந்து செய்கிற பாவங்கள், எல்லாவற்றுக்கும் மேல துணிந்து செய்கிற பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறது இல்லை. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு, சவுலை தெரிந்து கொண்டு, ஒரு ஆர்டினரி மனிதனை தெரிந்து கொண்டு ராஜாவாக்கினார். அந்த கிருபையை சவுல் இழந்து போனார். இரண்டாவதாக சாமுவேல் 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது சேனைகளின் 2ஆம் வசனத்தில் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு வழிமறித்து செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். 3ஆம் வசனம் படிங்க. இப்போது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். எல்லாத்தையும் கொன்று போடு என்று சொல்லி சொன்னார். அமலேக்கியர் எல்லாம் முழுவதையும் சங்கரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் சவுல் செஞ்சது என்னது? 9ஆம் வசனத்தில் படிக்கும் போது, சவுலும் ஜனங்களும் ஆகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டான். கர்த்தர் சொன்ன காரியம் அமலேக்கை முற்றிலுமாக சங்கரிக்க வேண்டும். யாரும் ஒருத்தர் இருக்கக்கூடாது. குழந்தைகள், பிள்ளைகள், ஸ்திரீகள், புருஷர்கள், ஆடு மாடு ஒட்டகம், அவங்களுக்கு உண்டான எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் அழித்து போட வேண்டும் என்றார். கர்த்தருடைய கோபம். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் வரும்போது அவருக்கு விரோதமான செய்த காரியங்கள். 2வது, அமலேக்கியர் விபச்சார வேசித்தனம் பண்றவர்கள், கர்த்தருக்கு விரோதமான அக்கிரமமான காரியங்களை செய்தவர். கர்த்தர் அவங்களை பிடிக்கவே இல்லை. முற்றிலுமாக நீக்கி போடு, முற்றிலுமாக அழித்து போடு என்று சவுலுக்கு சொன்னார். ஆனால் சவுல் என்ன சொன்ன? 16ஆம் வசனத்தில் படிக்கும் போது 16 அப்பொழுது சாமுவேல் 11 நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அவன் என்னை விட்டு திருப்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். ஆனால் கர்த்தர் அவன் என்ன நினைச்சாரு? அவனுக்கு கீழ்ப்படிந்து இருப்பான், அவன் சொல்றதெல்லாம் செய்வான்னு நினைச்சான். ஆனால் சவுல் என்ன பண்ணாரு? வார்த்தை நிறைவேற்றல. 21ஆம் வசனம் படிக்கும் போது, ஜனங்களே, உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்காலையில பலியிடுகிறதுக்காக ஆடு மாடுகளில் பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி மக்கள் மேல பழி போடுறான். யார் மேல பழி போடுறான்? ஒரு ராஜா என்ன சொல்றாரு அதன்படிதான் மக்கள் கேட்பாங்க. ஆனா இவன் எல்லாவற்றையும் விட்டுட்டு கர்த்தர் கேட்குமா சொல்ற காரியம் 21, ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்காலையில பலியிடுவதற்காக ஆடு மாடுகள் பிரதானமானவர்களை பிடித்து கொண்டு வந்தார்கள். அதாவது தான் செய்த பாவத்தை மறைத்து மற்றவர்கள் மேல பழி போடுகிறார். இதனாலதான் கர்த்தருக்கு பிடிக்காம போச்சு. 22ஆம் வசனம் படிக்கும். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பலியை பார்க்கலாம். ஒரு பலி செலுத்துறது எதற்காக பலி செலுத்தணும்? பரிசுத்தமாக்கப்படும்படியாக. சர்வாங்க பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, இதெல்லாம் அவங்க செலுத்தி தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக சொல்றான். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்காம கீழ்ப்படியாமல் போகும்போது கர்த்தர் சொல்கிறது காரியம் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். சவுல் கர்த்தர் எவ்வளவோ அவனை எதிர்பார்த்தார். இஸ்ரேல் ஜனங்களை இவன் வழி நடத்தி கொண்டு வருவான் என்று சொல்லி. ஆனாலும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களையே செய்தான். பெலிஸ்தருடைய காரியங்களில இவன் துணிந்து போய் சாமுவேலுக்கு விரோதமாக தூபம் காட்டினான். ஆனால் இங்கே அமலேக்கியர் முற்றிலும் அழிக்க வேண்டும், அங்கே ஒன்றும் இஸ்ரவேல் தேசத்தார் கூட மிங்களா கூட அவர்களோட இருக்கவே கூடாது என்று சொன்ன நோக்கத்தை நிறைவேற்றாமல் போனான். நடந்தது என்ன? 23ஆம் வசனம்.
இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிர ஆராதனைக்குரிய சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் அவர் உம்மை ராஜாவாகாதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். எவ்வளவு ஒரு கஷ்டமான வேதனையான ஒரு காரியம் பாருங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படியல, கர்த்தருக்கு விரோதமான செய்த காரியத்தினால அவன் எந்த தகுதியும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் தான் தகுதிப்படுத்தினார். கர்த்தர் தான் அவருடைய ஆவியை அவருக்கு ஊற்றினார். இவ்வளவு கிருபை பெற்றுக்கொண்ட சவுல் அவன் இஷ்டத்துக்கு செஞ்சான். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. கர்த்தர் அவனை தள்ளினார். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிக்கும் போது 1 சாமுவேல் 28:15 சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டு இருக்கிறேன். பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள். தேவனும் என்னை கைவிட்டார். அவர் தீர்க்கதரிசிகளாவது சொப்பனங்களிலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை. ஆகையால் நான் என்ன செய்ய வேண்டியது? நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்றான். சாமுவேல் இறந்து போயிட்டாரு. சவுல் திரும்பியும் ராஜபாரியம் பண்ணும்போது பெலிஸ்தர் விரோதமாய் வந்தாங்க. பெலிஸ்தருக்கு பயந்தான் சவுல். ஏனென்றால் கர்த்தர் அவனை விட்டு விலகிவிட்டார். அழகாக சொல்லுது, பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக படையெடுத்து வந்தபோது சவுல் பயப்பட்டான். சாமுவேலை எழுப்பி கேட்டபோது 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு, கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும்போது கர்த்தரே சத்துருவாய் மாறிவிட்டார். கர்த்தர் அவருடைய பிரசன்னம் அவன்கிட்ட எடுத்து போட்டுட்டார். சவுல் பரிசுத்த ஆவினால் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தீர்க்கதரிசனம் சொன்னவன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையும் கட்டளையும் அவன் கீழ்ப்படியாகும் போகும்போது கர்த்தர் அவனை வெறுத்து விட்டார், நீக்கி விட்டார். பிரியமானவர்களே, நாம் யாரா இருக்கலாம்? நாமும் கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் காணப்படலாம். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்திருக்கலாம், கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்திருக்கலாம், எல்லாம் செஞ்சிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்காம நம்முடைய சுய சித்தம் செய்யும்போது கர்த்தர் உடனே நம்மை வெறுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஆவியானவர் என்ன நம்மள்ட்ட அசைவாடுகிறாரோ, ஆவியானவர் என்ன நம்மகிட்ட சொல்றாரோ, டூ இட் இமிடியேட்லி, உடனே நம்ம செய்யணும். ஆவியானவர் நமக்கு சொல்லாத காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. லூக்கால அழகா கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க இன்ன ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்களா? ஹல்லேலூயா. உன்னதமான தேவனுடைய ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். அந்த உன்னதமான ஆவியின் அபிஷேகத்தினால் நம்ம அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இந்த உலகத்துல எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. இந்த உலகத்துல நம்ம எவ்வளவுதான் செலவு பண்ணா, எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் அந்த கிருபை பெற்றுக்கொள்ளவே முடியாது. கர்த்தர் இடத்துல யார் அன்பா இருக்கிறாங்க, யார் அவங்களுக்கு பயந்து இருக்காங்க, யார் அவங்களுடைய கட்டளை கை கொள்றாங்களோ அவங்களுக்கு மாத்திரமே. பிரியமானவர்கள், நீங்க யாரு என்ன வேணா செய்யலாம், நீங்கள் எதை வேணா கர்த்தருக்கு கொடுத்திருக்கலாம், எப்படி வேணா பிரியமா இருந்தலாம். ஆனாலும் உங்க ஞாபகத்தில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சவுலை ராஜாவாக்கினது கர்த்தர் தான், ஆவின் அபிஷேகம் கொடுத்தது கர்த்தர் தான். கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக கர்த்தர் வெறுத்தார். அவன் முடிவு எப்பேற்பட்ட முடிவாக இருந்தது. பெலிஸ்தியர் வரும்போது பயந்து போனான். சாமுவேல் மரித்தவரை எழுப்பி வர, அந்த ஆவியை எழுப்பி வர சொல்லி கேட்கும்போது கர்த்தர் உன்னை விட்டு விலகி விட்டார். இன்னைக்கு இரவு நீயும் உன்னுடைய மகனும் என்னோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னார். பிரியமானவர்கள், இந்த விதமான ஒரு நிலைமை நம்ம யாருக்கும் வரக்கூடாது. கர்த்தரால் கிருபையை பெற்றுக்கொண்ட எத்தனை ஜெபங்கள், எத்தனை ஃபாஸ்டிங், எத்தனை பிரேயர், எத்தனை வெட்கப்படுதல், எத்தனை நம்ம கஷ்டப்பட்டோம். அந்த கிருபையின் அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, கர்த்தர் கொடுக்கப்பட்ட கிருபையை பெற்றுக்கொண்ட அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் அந்த ஆவியை நமக்குள்ள ஊற்றி நம் இருதயத்தில் நம்மோடு கூட இருக்கும்படி கர்த்தர் வாஞ்சித்தாரு. எவ்வளவு கிருபையை வழி நடத்தினார், எவ்வளவு அதிசயமாய் நம்மை வழி நடத்தினார், எவ்வளவு தேவைகளை நம்மளுக்கு சந்தித்திருக்கிறார். மற்றவர்களை காட்டில் நம்மை கர்த்தர் விசேஷமாய் வைத்திருக்கிறார். எத்தனையோ பேர் இன்னைக்கு சாப்பாடு இல்லாமல் கஷ்டத்தில் உபத்திரத்தில் வேண்டுதலில் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இந்த விதமான ஒரு கூடுகை இல்லாமல், சபை கூடுதல் இல்லாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற, பயந்து வாழ்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் இந்த விதமான ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரா இல்லையா? நல்ல சாப்பாடு நமக்கு கொடுத்தாரா இல்லையா?
நல்ல ட்ரெஸ் போட்டு வந்திருக்கோமா இல்லையா? யாரும் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்கோமா? யோசித்து பாருங்க. எல்லாருக்கும் வண்டியில் வந்திருக்கோம், டூ வீலர்ஸ். அன்னைக்கு டூ வீலர் வாங்க ரொம்ப இன்னைக்கு ரொம்ப ஈஸி. கார் வாங்குறது ஈஸி. எல்லாவற்றையும் ஈவாய் கர்த்தர் கொடுத்தார். நமக்கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்குற என்ன காரியம் என்ன? என்னுடைய கற்பனைக்கும் கட்டளைக்கும் பயந்து நட, என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நட, அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எந்த தகுதி இல்லை. நம்ம வரும்போது பரிசுத்தவானா? நம்ம யோவானை போல நம்ம தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டோமா? இல்லை இயேசுவை போல நம்ம பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டோமா? இல்லை. எந்த கிருபையும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் நம்மை தேடி வந்தாரா இல்லையா? ஆனாலும் கர்த்தர் நம்மை வந்து சந்தித்தாரா இல்லையா? ஆனாலும் கர்த்தர் நம்ம குடும்பத்தை வழிநடத்துறாரா இல்லையா? ஆனாலும் கர்த்தர் நம்ம பிள்ளைகளை வழிநடத்துறா இல்லையா? எத்தனையோ மக்கள் ஹேண்டிகேப்டா இருக்காங்க. எத்தனையோ மக்கள் முடியாத சூழ்நிலை, ஒவ்வொரு நாளும் வருத்தம், கண்ணீர், கவலை, கஷ்டம், வேதனையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் நம்ம கிருபையா வழிநடத்தினாரா? ஒரு சில காரியம், கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரங்கள் வரும். அதுக்காக நம்ம கர்த்தரை நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவரே ஏன் ஆண்டவரேன்னு கேட்கக்கூடாது. அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லணும். நீ கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. எதுக்கும் தகுதி இல்லை, நீர் என்ன வந்து தகுதிப்படுத்திருக்கார். ஏன்? அவர் இஸ் ஆல்மைட்டி காட். அவர் உன்னதமான தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். நம்மை சந்தித்தார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம இந்த பூமியில நாம் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கணும் என்று சொல்லி எல்லா கிருபையும் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் கொடுத்திருக்கிறார். எதுக்காக? கர்த்தருக்கு பிரியமாய் வாழ. நான் நம்மை ஒவ்வொரு நாளும் சோதித்து பார்க்கணும். நாம் கிருபையாய் கொண்ட அந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. இதனால நம்ம என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவியின் மேல் ஒவ்வொரு நாளும் நம்ம நிரம்பி ஜெபிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம கர்த்தரோடு கூட போறோமோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன வரும்? என்ன வரும்? சூப்பர். உபத்திரவம், கஷ்டம், வேதனை தான் வரும். ஆசீர்வாதம் வராது. ஏன்? நம்ம நல்லா இருக்கிறது யாருக்கு பிடிக்காது? சாத்தானுக்கு பிடிக்காது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், இவன் பக்கத்துல இருந்தே கெடுத்துட்டு இருப்பான். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? பயப்படக்கூடாது. உடனே முட்டி போட்டு ஆவில நிரம்பி பாருங்க, சாத்தான் அங்க இருக்க மாட்டான். ஏதோ ஒரு பிரச்சனை, ப்ராப்ளம் வருது, முட்டி போட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. ஜெபம் பண்ணிட்டு அந்த காரியத்துக்காக போய் நின்று பாருங்க. நீங்க உங்களுக்கு யார் விரோதமாய் ஒருவர் அங்க இருக்கவே மாட்டேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதம் கர்த்தர் சிதறடிச்சிருவார். என் பிள்ளை போறான், தூதனை அனுப்பி காவலாய் அனுப்புவார். நீ போ, பாதுகாத்துக்கொள், அவளுக்கு தேவையை சந்தி என்று சொல்லி. நமக்கு தெரியாது, தூதன் நம்ம கூட வந்துட்டே இருப்பான். பிசாசு தூதனை பார்த்து அவன் ஓடிடுவான். சிம்பிள். ஆனால் கர்த்தருக்கு நாம் எப்படி இருக்கணும்? பிரியமா இருக்கணும். அவ்வளவு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கழுதியை தேடி போன சவுலை, எதுக்கும் உதவாத ஒரு சவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணினார். அவருடைய ஆவியை ஊற்றினார். இவனும் ஒரு தீர்க்கதரிசியா என்று சொல்லத்தக்கதாக இந்த கிருபை தந்தார். ஆனால் சவுல் துணிந்து பாவம் செய்தான். கர்த்தருடைய பேச்சை கேட்காதபடி, அமலேக்கியருடைய முற்றிலுமாக அவர்களை அழிக்காதபடி மீதி வைத்தான். அது மட்டுமல்ல, ஜனங்களை மேல அந்த பழியை சுமத்தினான். கர்த்தர் அவனை நீக்கிப்பட்டார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நடக்கணும். அதன்படி நாம செய்யும் போது கிருபையாய் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். இந்த விதமான ஒரு சவுலை கர்த்தர் நிராகரித்தார். ஆனா சவுலோட குடும்பத்துக்கு கர்த்தர் என்ன செய்தார்? நம்ம வாசிக்க கேட்ட 1 சாமுவேலின் புஸ்தகம் 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். தாவீது அதுக்கு சவுலுக்கு பிரகாரம் ராஜாவாகிறார். ராஜாவாகி தாவீதுக்கும் சவுலி வீட்டாருக்கும் அநேக நாள் யுத்தங்கள் நடந்துதான் இருக்குது. ஆனா வர வர தாவீது பலப்பட்டான். வர வர கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தார். ஆனால் சவுலுடைய அவங்க வீட்டாரெல்லாம் வர வர பலவீனப்பட்டு போனார். ஆசீர்வாதம் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனாலும் தாவீது தன்னுடைய ராஜ்யத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தாவீது யோனத்தானை ரொம்ப அன்பாய் நேசித்தான். அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்க. உயிருக்கு உயிர் நண்பர்கள் சொல்லலாம், அந்த அளவுக்கு இருந்தாங்க. ஆனாலும் யோனத்தான் மரித்து போய் விட்டான். ஆனால் யோனத்தான் இருக்கும் போது சொன்னா, தாவீதே நீ ஒரு நாள் ராஜாவாவ, அப்ப நான் உனக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருப்பேன் என்று யோனத்தான் சொன்னார்.
ஆனாலும் அந்த காரியம் வாய்க்கல. அதுக்கு முன்னாலே என்ன ஆகுது? சவுலும் யோனத்தானும் மரித்து விட்டார்கள். தாவீது ராஜ்யபாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, இதை ஞாபகம் வச்சுட்டு சொல்றாரு, 2 சாமுவேல் 9:1 யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டோ என்று தாவீது கேட்டான். 3ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்று சொன்னான். 5ஆம் வசனம். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதோபாரில் இருக்கிற அமியேலின் குமாரனாகிய மகரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். தாவீது அந்த குமாரனை, முடமான குமாரனை அழைப்பித்தார். 9:6 படிங்க. 6ஆம் வசனம். சவுலின் குமாரனாய் யோனத்தானின் மகன் மேவிபோசத் தாவீதிடத்தில் வந்தபோது முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தாவீது ராஜா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாட்டம் என்று சொல்லப்படுகிறது. தாவீது ராஜா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாட்டம். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி எரியோவுக்கு போகும்போது 2 குருடர்கள் வழியில என்ன பண்ணாங்க? சந்தித்தார்கள். 2 சாமுவேல் 9:1 நம்ம படிக்கலாம், இப்ப படிக்க வேண்டாம். தாவீது ராஜா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாட்டம். இஸ் எ சன் ஆஃப் டேவிட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதின் குமாரனே என்று சொல்லப்பட்டது. மத்தேயு 9:27 பார்க்கும்போது 2 குருடர்கள் தாவீதின் குமாரனே என்று சொல்லி கூப்பிட்டார்கள். அதே போல மத்தேயு 15:22 படிக்கும் போது கானானிய ஸ்திரீ தன் மகளுக்காக தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டார். அதே போல மத்தேயு 21:9 படிக்கும் போது இயேசு கிறிஸ்து கழுதையில பவனியா எருசலேமுக்கு வரும்போது அங்கிருந்த ஜனங்கள் எல்லாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தாள். இவ்விதமாக இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று சொல்லப்பட்டார். இதுக்கு தான் சொல்றது, தாவீது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாட்டம். மேவி போசேத் ஜனங்களுக்கு நிழலாட்டம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நிழலாட்டமாய் காணப்படுகிறார். இதுல 9ஆம் வசனம் 3ஆம் வசனம் நம்ம படிச்ச கேட்ட வசனம், யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். தாவீது அவனை அழைப்பித்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மையும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மேவி போசத்தை போன்ற எதுக்கும் உதவாத நம்மையும் கர்த்தர் என்ன பண்ணார்? மேவி போசத் எங்க இருந்தானே தெரியாது. ஆனாலும் ராஜாவினுடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. ராஜா என்ன பண்றாரு? அவனை கூட்டிக் கொண்டு வா அப்படின்னாரு. உடனே என்ன பண்றான்? மேவி போசத் வருகிறான். ராஜா சொன்ன உடனே கீழ்ப்படிந்து வந்தான். ஆனா ராஜா சவுல் வீட்டாருக்கும் தாவீது வீட்டாருக்கும் சண்டை எடுக்க பிறந்த பகை அதெல்லாம் விட்டுட்டான். அதெல்லாம் நீக்கி போட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். கர்த்தர் சொன்ன உடனே என்ன பண்ணான்? கீழ்ப்படிந்து போனான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. ஏசாயா 43:1 படிக்கும் போது, ஏசாயா 43:1, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். என்னுடையவன். இயேசு நம்மை அழைக்கும் போது உடனே நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கர்த்தர், ஏனென்றால் கர்த்தர் நம்மை குறித்ததான ஒரு நோக்கம் வைத்திருப்பார். கர்த்தர் நம்மை குறித்ததான ஒரு நோக்கம் வைத்திருப்பார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாகவே கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார். அவரை நம்மை பயன்படுத்துமாக நம்மை வழி நடத்துகிறார். அப்போ நாம கர்த்தர் நம்மை அழைக்கும் போது உடனே நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன? உடனே அந்த அவருக்கு வார்த்தைக்கு செவி கொடுத்து போக வேண்டும். அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக. இதுதான் ஏசாயா 43:1 சொன்னப்பட்டது. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினமா கர்த்தர் சொல்லுகிறது, பயப்படாத, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். கர்த்தர் நம்ம எல்லாருடைய பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்ம யாருடையவர்கள்? தேவனுடையவர்கள். தேவனுக்கு நம்ம அவருடைய பிள்ளைகள், தேவருக்கு நாம பிள்ளைகள். எதனால பிள்ளைகள்? எப்படி பிள்ளைகள்? இரத்தத்தால கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். எப்படி பிள்ளைகள்? மாஸ்டர்
உங்க சபையார் சொல்லுவாங்க. எப்படி பிள்ளைகள்? நாமத்துல விசுவாசிகள். ஓகே, முக்கியமானது ஒண்ணு. எப்படி பிள்ளைகள்? ரோமர்ல போட்டிருக்கு, எபேசியர்ல போட்டிருக்கு. நம்மள பெந்தகோஸ்தே சபை இன்னும் நல்லா ஆவி நம்ம இன்னும் அதெல்லாம் செகண்டரி. நாம அவருடைய பிள்ளைகளாக புத்திர சுவாகத்தின் பிள்ளைகள். எப்படி? ஆவி. இந்த ஆவியானவர் மூலியமாக கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறார். அப்படித்தானே போட்டிருக்கு பைபிள்ல. புத்திர சுவாகத்தின் பிள்ளைகள் நம்மளுடைய பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றிட்டு. எதனால? ஆவியினால, ஆவியானவரால. ஸோ ஆவியினால. அதுதான் கர்த்தர் சொன்னார். எதுக்காக சொன்னார்? உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். எதுக்காக? உன்னுடைய ஆவியினாலே அபிஷேகம் பண்ணி என்னுடைய பிள்ளையாய் வைக்கும்படியாக. அப்ப கர்த்தர் குறித்து தான் நமக்கு ஒரு நோக்கம் உண்டு. எப்படி சவுலை அழைத்து கர்த்தர் ராஜாவாக்கினாரோ அதே போல கர்த்தர் நம்மையும் அழைத்திருக்கிறார். நம்மை அவருடைய சித்தத்தின்படி வழிநடத்த நம்ம என்ன பண்ணணும்? உடனே நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது நடக்கிறது என்ன? மத்தேயு 7:24 நம்ம படிக்கும் போது, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளை செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாகவே. இந்த பூமியில எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் என்னது? அசையாது. இந்த பூமியில எந்த ப்ராப்ளம் வந்தாலும் என்ன ஆகாது? ஒன்றுமே நம்ம யாரையும்